அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பாலூதி பெருகச் செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பாலூதி பெருகச் செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். எழுந்து வந்தார், அதட்டிச் சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டிச் சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். அன்பான இறை மக்களை, இன்றைய நாளினுடைய பரிசுத்த யோவானின் பாலைவன சத்தமாக உபாகமம் 18ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஓரப்பிலே சபை அனைத்தும் கூடி வந்த நாளிலே உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்து கேட்டபடியெல்லாம் அவர் செய்கிறார் என்று இஸ்ரவேலின் கடவுளிடத்தில் பொருத்தனை பண்ணுகிறான். கேட்டபடியெல்லாம் செய்கிறார். அன்பான இறை மக்களே, நாம் கடவுளிடத்தில் கேட்கின்றதற்கு முன்பாகவே நம்முடைய தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். ஆனால் மோசேயின் வழியாக கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் சபை அனைத்தும் ஓரேப்பிலே கூடுங்கள் என்று சொல்லி, அப்பொழுது எதற்காக கூடுகிறோம்
என்று சொல்லும் பொழுது அங்கே கடவுளிடத்தில் விண்ணப்பம் செய்த, தங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்வர்களை மன்னிக்க விண்ணப்பம் செய்ய, பிறருக்காக விண்ணப்பம் செய்ய, ஜெபிக்க கடவுள் அழைக்கிறார். இன்றைக்கு அநேகர் கூட்டம் கூடுவது எதற்காக? தன்னுடைய பெருமையும் ஜன பலத்தையும் ஆள் பலத்தையும் வெளிப்படுத்துவதற்காக ஒரு கூட்டம் கூடுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய கடவுளோ இஸ்ரவேல் மக்களிடத்தில் ஓரத்தில் கூடுங்கள் என்று சொல்லும் பொழுது உத்தம இருதயம் உள்ளவர்களாக தேவனிடத்தில் செபிக்க அழைக்கிறார். தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த ஆண்ட்ரூ முர்ரே என்ற ஒரு போதகர் 1895 இங்கிலாந்து சென்றபோது அவர் முதுகு வலியால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டார். ஒரு வீட்டில் தங்கி அவர் சுகம் பெற்ற பொழுது அந்த வீட்டினுடைய தலைவி மிகவும் மன கஷ்டத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நீங்கள் வந்து ஆலோசனை, அதாவது கவுன்சிலிங் கொடுக்க முடியுமா என்று சொல்லி கேட்கிறார். இவர் எழுதி கொண்டிருந்த குறிப்பை விட்டு அது என்னை ஊக்கப்படுத்துவதற்காக நான் எழுதி கொண்டிருந்த குறிப்பை அது விட்டு கொடுத்து ஒருவேளை அந்த பெண்ணுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி கூறி அந்த குறிப்பில் கீழ்கண்டவாறு அவர் எழுதுகிறார். முதலாவது, தேவன் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். அவருடைய சித்தத்தினால் நான் இந்த இடத்தில் இருக்கிறேன். இதில் நான் இளைப்பாறுவேன். அடுத்து, இந்த சோதனையில் அவருடைய பிள்ளையாக நான் நடந்து கொள்ள, என்னை அவருடைய அன்பிற்குள் வைத்துக்கொள்ள அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது. அன்பான இறை மக்களே, கடவுளுடைய நேரத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு காத்திருத்தல் உள்ளத்தை இழைக்கப்படும் என்று சொல்லி திருமறையிலே படிக்கிறோம். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ உங்களுக்காக எனக்காக நம்மை மீட்கும் பொருட்டாக தன்னை 40 நாள் உபவாசத்திலே செபத்திலே காத்து கொண்டிருந்தார். சீடர்களை அழைத்து கொண்டு மலையிலே செபிக்கும் பொழுது கூட எனக்காக சீடர்களை 1 மணி நேரம் விழித்திருந்து செபிக்கக்கூடாதா? இன்றைக்கு நம்முடைய உலகம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் துயர் நிறைந்த உலகம், துன்பம் நிறைந்த உலகம், கஷ்டம் நிறைந்த உலகம், பொறாமை இதிலே நாம் ஒன்று கூடுகின்ற வாழ்க்கை, நாம் ஐக்கியப்படுகின்ற வாழ்க்கை எதற்காக? செபிக்க, இறை வேண்டல். ஆகவே தான் ஓரப்பிலே சபையை கூட்டுங்கள். இன்றைக்கும் இந்த பரிசுத்த யோவான் ஆலயத்தில் எப்பொழுதெல்லாம் நாம் கூடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் மணி அடித்து கூவி நம்மை அழைக்கும் பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் அன்போடு கூட கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்படி? ஜெபத்தின் மூலமாக, கடவுளே என்னை இந்த இடத்திற்கு தகுதிப்படுத்தினீரே, நான் உம்மிடத்தில் பேசுவதற்கு தகுதியற்றவன். இன்றைக்கு நாம் பிறரிடத்தில் பேசும் பொழுது தகுதி பார்த்து பேசுகிறோம், தரம் பார்த்து பேசுகிறோம், நம்முடைய இனம் பார்த்து பேசுகிறோம், செல்வந்தன் என்று நினைத்து பேசுகிறோம். ஆனால் அவைகளையெல்லாம் இன்றைக்கு மறந்துவிட்டு தேவனிடத்தில் நாம் ஒன்று கூடுகிறது எதற்காக? செபிக்க, தேவனோடு, ஜீவனுள்ள தேவனோடு, நம்மை உருவாக்கினவருக்கு, நம்மை அணைத்து கொண்டவருக்காக நாம் அவரிடத்தில் பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சிந்தை இந்த நாளிலே, இந்த சிந்தனையின் வழியாக நமக்கு கிடைப்பதாக. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் 31:15. ஆகவே நாம் நினைக்கிறோம் நம்முடைய விடத்தினால் இருக்கிறோம். இல்லை அருமையானவர்களே, நம்முடைய வேலையும் நேரமும் ஜெப ஜீவியமும் தேவனுடைய கரத்திலே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக அழைக்கப்படுகிறோம். அன்பான இறை மக்களே, கடவுளை நோக்கி செபிக்கலாம். நேசமுள்ள இயேசுவே, அன்பின் மாறாத ஆண்டவரே, இதோ தகப்பனே, இந்த நாளுக்காக நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். கல்வாரி சிலுவையிலே இந்த வெள்ளிக்கிழமை எங்களுக்காக மரித்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம். அந்த மரணமெல்லாம், அந்த துன்பமெல்லாம் எங்களுடைய மீட்புக்காக நாங்கள் ஒன்று கூடி ஐக்கியமாக வாழ வேண்டும், செபித்து வாழ வேண்டும் என்பதற்காக அந்த சிந்தனையோடு நாங்கள் கடந்து போகிறோம். எங்களோடு இடைப்படும் இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல ஒரு பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.